இயேசு கிறிஸ்து அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். ஆம், என கண்பானவர்களே, பெதஸ்தா குளத்தருகில் 38 ஆண்டுகளாக தன் நிலை மாறாமல் கிடந்த ஒரு மனிதன் இருந்தான். அவனுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை குறைந்திருந்தாலும் இயேசு அவனை தேடி வந்தார். இயேசு அவனிடம், சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அவனுடைய சூழ்நிலை அவனை பின்னுக்கு இழுத்தது. ஆனால் இயேசுவின் வார்த்தை அவனை முன்னுக்கு அழைத்தது. உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். ஆம், என கண்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் பல ஆண்டுகளாக மாறாமல் இருக்கும் சூழ்நிலைகள் இருக்கலாம். அந்த சூழ்நிலைகள் நீண்ட காலமாக நமக்கு மனமடிவை தந்திருக்கலாம். ஆனால் இயேசுவின் வார்த்தை அதை மாற்றும். இன்று இயேசு நம்மை நோக்கி அழைக்கிறார். எழுந்திரு, தோல்வியிலிருந்து எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொள், வெற்றியை நோக்கி நட என்கிறார். விசுவாசியுங்கள், அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.